வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக இணைந்து இருந்து இந்நிகழ்வை நடத்தி தருவாராக. வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் கேள்வி பதில் நிகழ்வுகளை நம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முதுநிலை பேராசிரியர் M.K. தாமோதரன் ஐயா அவர்கள் நூல் வடிவில் கொடுத்துள்ளார்கள். அந்த புத்தகத்திலிருந்து இப்பொழுது ஒரு கேள்வி பதிலை பார்ப்போம். சுவாமிஜி, பெற்றோர்களின் வினைத்தொடரே குழந்தைகள் என்றால், நற்குணம் படைத்த பெற்றோர்களுக்கு தீய குணம் படைத்த குழந்தைகளும், தீய குணம் படைத்த பெற்றோர்களுக்கு நற்குணம் படைத்த குழந்தைகளும் உருவாவது எவ்வாறு? பரிணாமத்தில் வந்த பிறவித் தொடரில் எண்ணற்ற பதிவுகள் மனிதனிடம் இருக்கும். அவற்றை ஆழ்நிலை பதிவு லேட்டன்ட் என்றும், மேல்நிலை பதிவு பேட்டன்ட் என்றும் 2 வகையாக பிரிக்கலாம். தீய குணம் உள்ளே அடங்கி இருக்கும் பொழுது நற்குணம் செயலுக்கு வந்து கொண்டிருக்கும். அப்பொழுது நல்லதையே செய்வான், நல்ல மனிதனாகவே வாழ்வான். உள்ளே அடங்கியிருக்கும் தீய குணங்களையும் தீய செயல்களையும் விரிப்பதற்கு வாய்ப்பில்லாமல் இருக்கலாம். அவை கருமையத்திலேயே மட்டும் ஆழ்நிலை பதிவாக இருக்கும். அவனுடைய வித்துவின் மூலம் பிறவித் தொடராக தோன்றும் குழந்தைகளிடம் அந்த எண்ணங்கள் எழுச்சி வரும். அதனால் அந்த குழந்தைகள் அவர்களின் பெற்றோர் செய்ய முடியாமல் விட்டுவிட்ட தீய செயல்களையும் செய்கிறார்கள். அதேபோல நல்ல எண்ணங்கள் எல்லாம் ஒருவரிடம் அடக்கமாகவும் இருக்கலாம். வேறு வழியில்லாது ஒருவர் கசாப்பு கடை வைத்திருப்பவராக இருக்கலாம். அவர் மனதில் தூய்மையான பணி செய்தால் நல்லது என்ற எண்ணமே மேலோங்கி இருக்கலாம். அப்பொழுது அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அந்த நல்ல எண்ணத்தையே பதிவாக பெற்றிருக்கும். எந்த எண்ணத்தை மனதில் வைத்திருந்து அதை செயல்படுத்த முடியவில்லையோ அவை கருத்தொடரான குழந்தை வாயிலாக செயலுக்கு வரும்பொழுது அத்தகையவருடைய குழந்தை உயர்ந்த எண்ணமுடையதாக இருக்கிறது. அதேபோல ஒருவர் பூஜைகள் எல்லாம் செய்து கொண்டிருப்பவர், அதே நேரத்தில் வருபவர்களிடமெல்லாம் என்ன பறிக்கலாம் என்ற எண்ணத்தில் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவருக்கு பிறக்கும் குழந்தை பிறர் வளம் பறித்தல் என்ற இடத்தில் முதலிடம் வகிக்கும். தீய பதிவுகளை தவிர்க்க வேண்டுமெனில் தவத்தினால் விளைவறிந்த விழிப்பு நிலையில் நின்று செயலுக்கு உரிய விளைவை கணித்து தீய பதிவுகள் எழாது காத்து கொள்ளும் நற்பண்பை பழக்கத்தில் கொண்டு வர வேண்டும். இதனை மனவளக்கலையில் கற்றுக்கொள்ளலாம். வாழ்க வளமுடன். இந்த கேள்வி பதிலை நான் படிக்கும் பொழுது எனக்கு மனதுக்குள்ளே தோன்றியது என்னென்ன அப்படின்னா, மகாத்மா காந்தியோட வாழ்க்கை வரலாறு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நாம் அவர் எந்த அளவுக்கு உன்னதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார், அதனால தான் அவரை மகாத்மா அப்படின்னு நாம் கொண்டாடுறோம். நாம் மட்டும் இல்லை, உலகமே அவரை மகாத்மா அப்படின்றத தான் எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. மகாத்மா காந்தின்ற நேமில் தான் அவரோட எல்லாரும் தெரிஞ்சு வச்சுருக்கோம். அவரோட இயற்பெயர் கூட நிறைய பேருக்கு உடனடியாக ஞாபகத்துக்கு வராது. அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனிதர் அவர். அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே அவரோட மகன் பார்த்தோம்னா பல விதமான தீய செயல்கள், விரும்பத்தகாத பல செயல்களை செஞ்சிட்டு இருந்தாங்க. பல நேரங்களில் அவங்களுக்கு தண்டனையும் கிடைத்திருக்கு, சிறைக்கும் செல்வாங்க. அந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்த பொழுது ஒரு முறை மகாத்மா காந்தியடிகள் அவர்கிட்ட ஒரு நிருபர் கேள்வி கேட்கிறாரு. நீங்கள் இவ்வளவு உயர்ந்த ஒரு இடத்துல இருக்கீங்க, நாட்டு விடுதலைக்காக இவ்வளோ பாடுபட்டிருக்கீங்க, அதன் பிறகு மக்களோட அமைதியான வாழ்க்கை வாழணும், ஒற்றுமையாக வாழணும்னு இவ்வளோ ஒரு ஆழ்ந்த தொண்டு ஆற்றிக்கிட்டு வரீங்க. ஆனால் உங்கள் மகன் இதில் எதுலையுமே ஈடுபடாமல் எது தேவையில்லாத காரியங்கள்லாம் செய்கிறாங்க, இப்போ சிறைக்கும் சென்றிருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ மகாத்மா காந்தி சொல்கிறாங்க, நான் சின்ன வயசாக இருந்தபோது என்னென்ன செயல்களெல்லாம் செய்யணும்னு நினச்சனோ
நினைத்துவிட்டு அந்த செயல்களை செய்யாமல் விட்டுவிட்டனோ அது எல்லாத்தையும் வந்து இன்றைக்கி என்னோடய மகன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அதனால் வந்து எனக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், இல்லை அந்த நேரத்தில் வேறு ஏதாவது காரணத்தால் நான் செய்யாமல் விட்டிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் வந்து அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான் போல இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன்னு ஒரு பதில் சொல்லியிருப்பாங்க. இது நான் சுவாமிஜியோட பதிலை படிக்கும்பொழுது எனக்கு இந்த நினைவு ஞாபகத்துக்கு வந்தது. அதே போல் அடுத்த நிகழ்வு சுவாமிஜி சொல்கிறாங்க, கசாப்பு கடை வச்சுருக்கவங்க வந்து நல்ல எண்ணத்தில் இருக்கவங்களும் இருக்கலாம், கட்டாயத்தின் பேரில் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க இல்லையா. அதை படிக்கும் பொழுதும் எனக்கு இன்னொரு நினைவு ஞாபகத்துக்கு வந்தது. வள்ளலாரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். வள்ளலார் அவர்கள் திருவொற்றியூரில் தான் வந்து முதல்ல வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அங்கே வந்து அவங்க சத்சங்கங்கள் நடத்துவாங்க, சொற்பொழிவு நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சொற்பொழிவு நடத்தும் பொழுது டெய்லி நடக்குது சொற்பொழிவு. ஒரு அன்பர் மட்டும் டெய்லி வராங்க, சொற்பொழிவில் கலந்துக்குவாங்க. சொற்பொழிவு முடிந்த பிறகு மற்றவர்கள் எல்லாம் போயிட்டு வள்ளலார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க, விபூதி வாங்கிக்குவாங்க. ஆனால் இந்த அன்பர் மட்டும் எதுவுமே இல்லாமல் அப்படியே திரும்பி போயிடுவாங்க. டெய்லியே வருவாங்க, சொற்பொழிவு கேட்பாங்க. அதுவும் தன்னை மறைத்து கொண்டு நின்றுக்கிட்டு அந்த சொற்பொழிவை வந்து விரும்பி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதன் பிறகு அப்படி விலகி போயிடுவாங்க. இதை வந்து வள்ளலார் கவனிச்சிடுறாங்க. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, அந்த அன்பரை அருகில் வர சொல்கிறாங்க. வள்ளலார் அருகில் கூப்பிட்டு, நீ ஏன் டெய்லி வந்து சொற்பொழிவை கேட்குற, ரொம்ப ஆர்வமாகவும் கேட்டுட்ருக்க, ஆனால் ஏன் பக்கத்தில் வரல, ஆசீர்வாதம் வாங்கிக்கலன்னு கேட்பாங்க. அப்போ அந்த அன்பர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஜீவகாருண்யத்தை வலியுறுத்துறீங்க, ஆனால் நான் செய்யக்கூடிய செயல் வந்து ரொம்ப இழிவான செயல். நான் பன்றி வெட்டி அந்த கறியை விற்று அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தில் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறேன். உங்களோட சொற்பொழிவில் நீங்கள் வலியுறுத்தக்கூடிய விஷயத்துக்கும் நான் செய்யக்கூடிய செயலுக்கும் முரண்பாடாக இருக்கிறது. அதனால தான் வந்து உங்கள் அருகில் வர்றதுக்கு எனக்கு மனசு ரொம்ப கூச்சமாக இருக்குது. எனக்கே வந்து என் மேலே ஒரு வெட்கமான ஒரு நிலை இருக்குது. அதனால் நான் உங்கள் அருகில் வர்றதுக்கு ரொம்ப கூச்சப்படுறேன், அசிங்கப்பட்டுக்கிட்டு தான் நான் பக்கத்தில் வராமல் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது வள்ளலார் புரிஞ்சுக்கிறாங்க, உனக்கு வாழ்க்கை நடத்துறதுக்கு அடிப்படை பொருளாதாரத்துக்காக தானே நீ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அருகில் இருந்த அன்பர்கிட்ட இருந்து ₹1 வாங்கி அந்த அன்பர்கிட்ட கொடுக்குறாரு. அந்த காலத்துக்கு அந்த ₹1 நிறையவே மதிப்பு உண்டு. கொடுத்துட்டு சொல்வார், நீ இதை வச்சு வேறு ஏதாவது தொழில் செஞ்சுக்கிட்டு வா, அது மாதிரி செஞ்சுக்கிட்டு வந்து எப்போவாவது உனக்கு பணம் பத்தலை, தொழில் நடத்த முடியலைன்ற சூழ்நிலை வந்தால் திரும்ப என்கிட்ட வா, நான் திரும்பவும் தருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த அன்பர் அந்த ₹1 வைத்து வேறு தொழில் செய்து நல்ல நிலையில் வந்து தொடர்ந்து சத்சங்கங்களில் கலந்து கொண்டு வள்ளலாருடைய தீவிரமான சீடராக இருந்தார் அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். இந்த 2 நிகழ்வுகளும் எனக்கு நினைவுக்கு வந்தது. அது மட்டும் இல்லாமல் சுவாமிஜி ஒரு கவிதையில் சொல்வாருங்க, முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்தில் உண்டு, மூளையிலே உன் செயல் பதிவனைத்தும் உண்டு, பின்னே நீ செய்வினைக்கு புலனைந்தும் இயக்கி பெற்ற பழக்க பதிவும் உண்டு, இம்மூன்றும் உன்னை நீ உள்ளுணர்வும் அகத்தவத்தை ஆற்றி ஒவ்வொன்றாய் பழிப்பதிவை அகற்றி வர வேண்டும், தன்னில் பதிவான வினைப்பதிவுகளை மாற்ற தணிக்க பொருள் செல்வாக்கு பயனாகாது உணர்வீர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இந்த பாடல் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. நம்மோட எண்ணம், சொல், செயல் எல்லாமே பதிவுகளாக வருது. அந்த பதிவுகளை காலத்தின் சூழ்நிலையின் காரணமாக நாம் வெளிப்படுத்த முடியாமல் இருந்தாலும் அந்த பதிவுகளோட வெளிப்பாடு அவசியம் ஏதோ ஒரு நேரத்தில் வெளிப்படும். எனவே நாம் எண்ணம், சொல், செயலில் விழிப்பு நிலை காக்க வேண்டும். அதை எப்படி செய்யணுன்றதுக்கும் வந்து நம்ம சுவாமிஜி அழகாக எல்லாத்துக்கும் படிப்படியாக வந்து வடிவமைச்சு பாடம் வழி நடத்தி கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலே போதும். அதிகமாக நாம் எதுக்காகவும் கடின உழைப்பு பண்ண வேண்டாம். சுவாமிஜி சொன்னதை மட்டும் கேட்டு அதன் வழி நடந்தால் நம்மோட வினைப்பதிவுகளை நாம் தூய்மை செய்து கொள்ளலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.